கார்த்திகை தீபம் சீரியலோட இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற குட்டி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக் ரொம்ப பயங்கர கோபத்தில் இருக்காங்க ரியா மேலே. எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கார்த்திக் இவங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க ரியாவை. ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே நாச்சியாரை பார்க்குறதுக்காக போகிறாங்க உள்ள ரூம்குள்ளே. ஸோ ஐசி வார்டில். ஸோ அங்கே நாச்சியார் படுத்த படுக்கையாக இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு 3 ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் இவங்ககிட்டலாம் கையெழுத்து வாங்கிட்டு ஆப்ரேஷனுக்காக எல்லாமே ரெடி பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாருமே ஒரு டைம் போய் பார்க்க சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லோரும் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது நம்ம தீபா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ தான் பையனுடைய வாழ்க்கையும் மருமகளோட வாழ்க்கையும் காப்பாற்றுறதுக்காக ஸோ ரம்யா ஷூட் பண்ணும்போது குறுக்கால போய் நீங்கள் அந்த புல்லட்டை வாங்கிக்கிட்டீங்க. ஸோ இப்போது உங்கள் உசுருக்கு நீங்கள் இப்படி உசுருக்கு போராட்டிகிட்டு இருக்கீங்க. எங்கள் உசுரை காப்பாற்றி நீங்கள் இப்படி படுத்திருக்கீங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தாலியை காப்பாற்றிட்டு நீங்கள் இப்படி படுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தீபா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கழுத்துலேருந்து தாலியை கழட்டி அவங்க காலடியில் வச்சிடுறாங்க. இந்த தாலியை நான் இப்போதைக்கு போட்டுக்க மாட்டேன். நீங்கள் எனக்கு இந்த உயிர் பிச்சை கொடுத்துருக்கீங்க, தாலி பிச்சை. ஸோ நீங்கள் எப்போ உயிர் பிழைச்சி வரீங்களோ அப்போ உன் பையன் கையால் இந்த தாலியை எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்கள். அப்போது நான் இந்த தாலியை கழுத்தில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபா பார்த்திங்கன்னா தாலியை கழட்டி வச்சிட்றாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுதான் நமக்கு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம இந்த நாச்சியாரை நம்ம கொண்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மேலே யாருக்குமே டவுட் வராது. ஏன்னா இப்போது அவங்க இருக்கிற கண்டிஷனே வேறு. ஸோ அது தெரியாமல் இவ இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ரம்யா ஒரு பக்கம் கேவலமாக யோசிக்கிறாங்க. எப்படியும் இந்த நாச்சியார் அவங்க பண்ணுற ஆப்ரேஷனில் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அவங்க உடம்புல இத்தனை புல்லட் இருக்குது, எப்படி இவங்களை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டுடலாம், இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லி நம்ம ரம்யா இப்படி ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா அந்த தாலியை அவங்க கழுத்தில் வாங்கவே முடியாது. ஸோ குற்ற உணர்ச்சியில் அவள் இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கண்டிப்பாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவேன். எப்படியாச்சும் கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் நான் வாழ ஆரம்பிச்சிடுவேன் கார்த்திக்கோட அப்படின்னு சொல்லி இப்படி யோசிக்கிறாங்க. ஸோ ரம்யா யோசித்தபடி நடக்குமா இல்லை நம்ம தீபாவுடைய வேண்டுதல் படி நடக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.